வணக்கம். கீழமை நீதிமன்றத்திற்கான தேர்வு, அதில் 8ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுபோக எழுத படிக்க தெரிந்தால் போதும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மற்ற அதர் போஸ்டிங்ஸு, அதாவது மசால்ச்சி, கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், இப்படி பலவிதமான போஸ்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி பலவிதமான போஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது, அதாவது பகுதி அ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 50 மதிப்பெண். இந்த 50 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொல்லும் போது அதில் இலக்கியம் பாதி கேட்பாங்க, இலக்கணம் பாதி அப்படின்றது கேட்பாங்க, பாதிக்கு பாதி கூட கேட்கலாம், ஓகேங்களா. ஆனால் அதில் இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-27 வினாக்கள் இடம்பெறும், ஓகேங்களா. இலக்கியத்தை மட்டும் சொல்கிறேன், 25-27 வினாக்கள். அதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 வினாக்கள் வரை கேட்கலாம். கேட்கக்கூடிய அந்த 50 வினாக்களில் இலக்கியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்டு 30 வினாக்கள் வரை அதிகபட்சம் கேட்கலாம். இதுக்கு நீங்கள் 30க்கு 30 ஃபுல் மார்க் உங்களுக்கு கேட்டால் எப்படி ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இது நாங்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா புறநிலை வினா தொகுப்பு, அதாவது புக் பேக் ஒன் வேர்ட், அதுவும் செலக்டட் ஒன் வேர்ட்ஸ், இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி செலக்டட் ஒன் வேர்ட்ஸ், அந்த ஒரு தொகுப்பு. அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த நூல்வெளி, பெட்டி செய்தி, அதான் அந்த குறிப்பாக மற்ற பெட்டி செய்தியெல்லாம் பெட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள், ஓகேங்களா. அதெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு இதாக தொகுப்பாகும். அதுக்கப்புறம் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய போல்டாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே, அதாவது ஷார்ட்ஸாக ஒரு நோட்ஸ் எடுத்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நோட்ஸாக அழகிய எழுத்தில் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கக்கூடிய எழுத்தில் பார்த்தீங்கன்னா நோட்ஸாக அனைத்து குறிப்புமே எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெறும் 50 ரூபா மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். மற்றபடி இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகத்தில், அதாவது இதுக்கான வகுப்பு என்னது, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இந்த 3 வகுப்புக்கான தமிழ் புத்தகத்தில் போய் நீங்கள் இலக்கணம் படிச்சுக்கிறீங்க. பட் இலக்கியம் அப்படின்றத இங்கே தொட தேவையே இல்லை. அந்த 6, 7, 8 3 தமிழ் புத்தகங்களையுமே நீங்கள் இலக்கியம் அப்படின்றத தொட தேவையே இல்லை. அந்த இலக்கியம்ன்ற டாபிக் பதிலாக நம்முடைய இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த 50 ரூபா விலையுள்ள இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை அப்படின்றத மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அப்படி தரோவாக நாங்கள் வரி வரியாக நோட்ஸ் எடுத்து, அதாவது புக்ஸ் இன்சைடில் உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் வரி வரியாக என்னதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ எதெல்லாம் கேட்பாங்கன்னு நினச்சி இந்த எம்எஸ்சி கோர்ட் எக்ஸாம் எதிர்பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாத்தையுமே வரி வரியாக நாங்கள் எடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேட் அண்டர்லைன் பண்ணி அழகாக அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நோட்ஸ் ஃபார்மேட்டாக வெறும் 50 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் நான் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், ஓகேங்களா. ஸோ இந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இதே வாட்ஸ்அப் நம்பரும் இதே நம்பர் தானே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றத சென்ட் பண்ணி வச்சுருவோம். PDF ஃபார்மேட்டில் நாங்கள் அனுப்புகிறத பார்த்து ஃபுல்லாக நீங்கள் பயனடையலாம். 27 முதல் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வர இலக்கியம் அப்படின்றது கேட்குறாங்கன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக தரோவாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேங்களா.